என்னடா இது ஒரே கொய்யா செடியாக வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? கொய்யா செடின்னு தெரியும், ஆனால் அது என்னென்ன வெரைட்டின்னு தெரியுமா? அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வணக்கம் மக்களே, இது உங்கள் ஜிஆர் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எத்தனை கொய்யா வெரைட்டிஸ் இருக்குதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜிஆர் நர்சரியில் 10 வகையான கொய்யா செடி அவைலபிளாக இருக்குதுங்க. என்னென்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் கொய்யா, சைனீஸ் கொய்யா, வேரிகேட்டட் கொய்யா, தைவான் பிங்க் கொய்யா, எல்பாட்டினன் கொய்யா, அர்காகரன் கொய்யா, ஜப்பான் டைமண்ட் கொய்யா, லலித் கொய்யா, ஸ்ட்ராபெரி கொய்யாவிலேயே எல்லோ, இந்த மாதிரி 10 வெரைட்டியான கொய்யா நம்ம ஜிஆர் நர்சரியில் இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 வெரைட்டியும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்ஸாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதலாவதாக என்ன வெரைட்டி பார்க்க போகிறோன்னா, லலித் கொய்யாங்க. இது ஒரு ஹை ஈல்டிங் வெரைட்டிங்க. இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிங்கிறதுனால இதை நீங்கள் சின்னதாக இடத்துலையே வளர்த்தலாம். இது வந்து 6லேருந்து 10 அடி ஹைட் வரைக்கும் தாங்க வரும். ஒரு சின்ன இடத்துலையோ இல்லை மாடி தோட்டத்துலேயோ நீங்கள் வளர்த்தலாம். இதோட காயோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்புத்தன்மை மற்ற கொய்யாவில் எப்படி புளிப்புத்தன்மை இருக்குமோ அந்த புளிப்புத்தன்மை இதில் சுத்தமாக இருக்காது. விதையோட அளவும் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ஜாம் தயாரிக்க, ஜூஸ் போடுறதுக்கு ஒரு நல்ல வெரைட்டிங்க. நம்ம அடுத்ததாக என்ன வெரைட்டி பார்க்க போகிறோங்கன்னா, வெரைட்டி வந்து அர்காகரன் கொய்யா. இதுவும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிங்க. அந்த கொய்யா உருண்டையாக இருக்குது, இது கொஞ்சம் வாழாக இருக்கும். இதுவும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இது நீங்கள் இதையும் சேம் அதே மாதிரியே சின்ன இடத்துலையும் வளர்த்தலாம், மாடி தோட்டத்துலேயும் வளர்த்தலாம். ஒரு ஐஐஹெச்ஆர் வெரைட்டிங்க. இது பார்க்குறதுக்கு காய் நல்லா பெருசாக வரும். ஒரு அதிக ஈல்டு தரக்கூடிய வெரைட்டி. அதாவது மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வெரைட்டிங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா வெளியே பச்சையாகவும் உள்ள பிங்க் கலர்லேயும் இருக்குங்க. அதிக ஸ்வீட்டாகவும் லேசான புளிப்புலையும் இந்த காய் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம என்ன வெரைட்டி பார்க்க போகிறோங்கன்னா, எல்பாட்டினன் கொய்யா. இதுவும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிங்க. இதுவும் சின்னதாலேயே காய் வச்சிரும். இதையும் நீங்கள் மாடி தோட்டத்திலே வளர்த்தலாம், இல்லையோ ஒரு சின்ன இடத்துலையும் வளர்த்தலாம். நம்ம பெருசாக வளர்த்தணும்னு அவசியம் இல்லை. நாட்டு கொய்யா மாதிரி பெரிய மரமெல்லாம் வராது, சின்ன மரத்துலேயே காய் வரும். இப்பயே காயோடு இருக்கும் பாருங்க. இந்த வெரைட்டி கமர்ஷியல் கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெரைட்டிங்க. இது நல்லா காய் பெருசாக வரும். வெளியே பச்சை கலர்லேயும் உள்ள வெள்ளை கலர்லேயும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. இதோட ஸ்மெல்லும் ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. வெரைட்டி ஜப்பான் டைமண்ட் கொய்யாங்க. இது ஏன் ஜப்பான் டைமண்ட் கொய்யான்னு சொல்கிறாங்கன்னா, இது டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இது ஜப்பான் வெரைட்டி ஆகுங்க, அதனால் இதை ஜப்பான் டைமண்ட் கொய்யான்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெரைட்டிங்க. இது பார்க்குறதுக்கு காய் சோடு இருக்குன்னா, ஒரு 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ சைஸ் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு காய் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இது எக்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இது ஏற்றுமதி பண்ணுறதுனால இதோட காயோட ரேட்டும் அதிகங்க. அடுத்ததான் நம்ம என்ன வெரைட்டி பார்க்க போகிறோம்னா, தைவான் பிங்க் கொய்யாங்க. இதுவும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிங்க. இப்பயே தெரியும் உங்களுக்கு சோடு காய் இருக்குன்னு. இந்த சைஸில் சோடு காய் வச்சுருக்குங்கன்னா அப்பயே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு வெரைட்டின்னு. இந்த வெரைட்டியும் நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்த்தலாம், ஒரு சின்ன இடத்துலையும் வளர்த்தலாம். இல்லை கமர்ஷியலாக கல்டிவேஷன் பண்ணணுன்னாலும் ஒரு சின்ன இடத்துல நிறைய கல்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. தைவான்லேருந்து ஒரு இறக்குமதி பண்ணப்பட்ட ஒரு வெரைட்டிங்க. இது காய் நல்லா பெருசாகவும் உள்ள நல்ல டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வேரிகேட்டட் கொய்யாங்க. இந்த வேரிகேட்டட் கொய்யா நார்மல் நாட்டு கொய்யா மாதிரி தான். ஆனால் இதோட இலை பார்த்திங்கன்னா உள்ள டார்க்காகவும், லைன் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயும் இருக்குங்க. காயும் அதே மாதிரி தான், க்ரீன் அண்டு எல்லோ கலரில் லைனாக இருக்குங்க. அதனால தான் இது வேரிகேட்டட் கொய்யாங்கிறாங்க. இது நாட்டு கொய்யாவோட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். இது ஆனால் ஒரு பழத்துக்கு வளர்த்தாமல் வீட்டுக்கு ஒரு அலங்கார செடியாக வளர்த்துறதுக்கு இது ஒரு நல்ல வெரைட்டிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது சைனீஸ் கொய்யாங்க. இந்த கொய்யா செடி இலையும் சின்னதாக இருக்கும், காயும் குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். காய் டேஸ்ட் வரலனாலும் பழம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டு. பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ஒரு அழகு செடியாகவும் வளர்த்தலாம், ஒரு மினியேச்சர் பழச்செடியாகவும் வளர்த்தலாங்க. ஒரு வித்தியாசமான வெரைட்டி கொய்யா வளர்த்தணுன்னா இதுவும் ஒன்று வளர்த்தலாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது கிரேப்ஸ் கொய்யாங்க. கிரேப்ஸ் கொய்யானா திராட்சை கொய்யான்னு சொல்லுவாங்கங்க. இது பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக திராட்சை கொத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொய்யாக்காய் காய்க்குங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது பிங்க் கலரில் அருமையான ஒரு செடிங்க. வித்தியாசமான வளர்த்தக்கூடிய ஒரு கொய்யா வெரைட்டி வளர்த்துனீங்கன்னா இதுவும் அந்த வெரைட்டிக்கு உகந்ததாக இருக்குங்க. இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க அருமையாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இது நம்ம ரீதியில் வளருமான்னு நினச்சிங்களா?
நம்ம ரீஜனில் அருமையாக வளருங்க. நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட வளர்த்தலாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. இதில் 2 வெரைட்டி இருக்குதுங்க. ஸ்ட்ராபெரி கொய்யாவிலேயே ரெட் கலர் ஒன்று இருக்குது, எல்லோ கலர் ஒன்று இருக்குங்க. இது எல்லோ கலர். 2க்கும் லீஃபை பார்த்தீங்கன்னாவே இது சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு எது ரெட்டு எது எல்லோன்னு தெரிஞ்சிடுங்க. இது ஒரு கேரளாவை சேர்ந்த வெரைட்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஒரு புது கொய்யா வெரைட்டியில் இது 2ம் ஒன்றுங்க. இந்த கொய்யாவை நீங்கள் சாப்பிடும் போது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வருங்க. இது சீக்கிரமாகவே காய் வச்சிரும். பார்த்துக்காங்க, இப்போயே உங்களோட காயோடு இருக்குது. இதோட காய் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வருஷம் ஃபுல்லாகவும் காய்க்கக்கூடிய வெரைட்டிங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வெரைட்டி எல்லாம் நம்ம ஜிஆர் நர்சரி காலில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நேராகவோ இல்லை ஆன்லைன்லேயோ வந்து எடுத்துக்கலாங்க. இது மட்டும் இல்லைங்க, நாட்டு கொய்யாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட எல்லா வகையான ஃப்ரூட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வெரைட்டி வேணும்னா நம்ம ஜிஆர் நர்சரியை நேரில் விசிட் பண்ணியோ இல்லை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியோ உங்களுக்கு தேவையான செடியை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஜிஆர் நர்சரி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புதிய பிளான்ட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.